ஹாய் கைஸ், இது பாருங்கள், கட்லா மீன் இது. இதில் கொஞ்சம் முள் கம்மி இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கட்லா, தெரியுதுங்களா? இது வந்து ஏரி மீன். கட்லா மீன் ஏரி குழம்பு ஃப்ரை ரெண்டுமே செய்யலாம். பட் கொஞ்சம் முள் இருக்கும். அதில் இன்னொரு குவாலிட்டி இருக்குது, ரகு மீன். அது வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள் நீங்களே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. இது வந்து கொஞ்சம் அகலமாக வரும். ரகு வரும் பாருங்கள், கொஞ்சம் சிவப்பு கலரில் வரும். அது வந்து முள் நிறையா இருக்கும். இதில் முள் கம்மி இருக்கும் கட்லா மீன். இப்போ ரகு காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்து வாங்கணும், தெரியுதுங்களா? இதோ இது வச்சுக்கிறேன் பாருங்கள், இதுதான் ரகு மீன். இதில் வந்து முள் ஜாஸ்தி இருக்கும். முள் ஜாஸ்தி இருக்கும். அதோடு இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், தெரியுதுங்களா? அதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தி இருக்கும். பட்டு குழம்பு ஃப்ரை ரெண்டுமே செய்யலாம். பட் என்னன்னாக்கா அதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தி இருக்கும். ஏரி மீன் தான், டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரகுவோட கட்லா பெஸ்ட்டாக இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து பங்காளிக்காரங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்காரங்க, இந்த திருவண்ணாமலைக்காரங்க, அவங்க ஏரி மீனில் பிடிச்சி ஏரியில் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. கடல் மீன் சாப்பிட்டுக்கிறவங்க ஏரி மீன் சாப்பிட மாட்டாங்க, தெரியுதுங்களா? அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். கட்லா கொஞ்சம் அகலமாக வரும், ரகு கொஞ்சம் நீட்டாக வரும், சிவப்பு கலரில் வரும். பட் நீங்கள் ரகுவோட கம்பேர் பண்ணால் கட்லா தான் பெஸ்ட்டு. இதோ அதுதான் பெஸ்ட்டு, தெரியுதுங்களா? நல்லாயிருக்கும். நாட்டி ஐட்டம் தான், நல்லாயிருக்கும், ருசி ஜாஸ்தி.